நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு வடிவேலான காமெடி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப இந்தியன் டீமோட போலருக்கு நடந்திருக்கு. என்ன விஷயம் கேக்குறீங்களா? இந்த இங்கிலாந்துக்காரங்களுக்கு எப்பவுமே இந்தியன்ஸை பார்த்தா ஒரு வகையான வைத்தறிச்சலும் பொறாமையும் இருந்துகிட்டே இருக்கு. இதனால அவங்க கூல் சுரேஷ் மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இங்கிலாந்தோட லெஜெண்டான டேவிட் லாயட் நம்ம ஹர்ஷிப் சிங்கை பத்தி சொன்ன சில விஷயங்கள் தான் இப்ப பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. சோ இப்ப இது குறித்து அவர் என்ன சொல்லிருக்காரு? தம்பி ஹர்ஷிப் சிங், நீ சாம்பியன் ட்ரோஃபி ஒன்னு ஈஸியா T20 மாதிரி நினைச்சிடாத. இது வந்து ஒன் டே கேம். இதனால நீ 10 ஓவர் போடணும். அதுலயும் குறிப்பா குட்டி குட்டி ஸ்பெல்ஸா ஒரு 3-4 தடவை வந்து போடணும். சோ நீ சறுக்கு மரம் விளையாடுற மாதிரி ஈஸியா சறுக்கிட்டு போயிடலாம் நினைக்காத. பும்ரா இல்லாததுனால இந்தியன் டீமோட போலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இதனால எல்லா நாட்டு பேட்ஸ்மேன்களுமே ஹர்ஷிப் சிங்கை மட்டும் டார்கெட் பண்ணி அடிங்க. அப்படி அடிச்சு ஹர்ஷிப் சிங் மேல பிரஷரை போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால டாமினேட் பண்ண முடியும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்ஷிப் சிங் ஒன் டே கிரிக்கெட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டார்னு டேவிட் லாயட் தெரிவிச்சிருக்காரு. மக்களே, ஹர்ஷிப் சிங் இது வரைக்கும் 9 ஓடிஐ மேட்சஸ் விளையாடி 14 விக்கெட்கள் எடுத்திருக்காரு. அதுலயும் இவரோட பெஸ்ட் bowling சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக வெறும் 37 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்கள் எடுத்திருக்காரு. டேவிட் லாயட் அவர்கள் சொல்ற மாதிரி ஒன் டே கிரிக்கெட் ஒரு டிஃபரெண்டான பால் கேம் தான். ஆனா ஹர்ஷிப் சிங் ஆல்ரெடி நிறைய IPL, T20 சில ஒன் டே மேட்சஸ் தான் விளையாடி பிரஷர் ஹேண்டில் பண்ணிருக்காரு. சோ ஹர்ஷிப் சிங் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி டேவிட் லாயடியே ஆடலுடன் பாடலை கேட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைப்பாரா?